கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி சம்மருக்கு ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி 10 மினிட்ஸில் முடிக்கக்கூடிய ரெசிபிஸ். வாங்க அதை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக வெள்ளரிக்காய் வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு விதைகளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து 2 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நீர்க்காய்க்கு எப்போவுமே ஃபஸ்ட்டே உப்பு போட்டோன்னா சல்லன்னு இருக்கும். அதனால் கொஞ்சம் லேட்டராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தேங்காய் பேஸ்ட்டுக்காக தேங்காய் ஒரு ½ மூடி எடுத்துருக்கிறேன். இது கூடவே காரத்திற்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். குட்டீஸுங்க இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வெள்ளரிக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் வந்து நல்லா வடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொரப்பாக கிரைண்ட் பண்ண தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுடுங்க. தேங்காயோட அந்த ராஸ்மெல் போகிற வரை லைட்டாக வதக்கி விட்டால் போதும். இப்போ வந்து ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட ஒரு பவுல் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்புக்காக கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், பெருங்காயம், நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் லைட்டாக கிள்ளி போட்டுட்டு கறிவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரைச்சி இதை வந்து நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ரொம்ப சூப்பரான 10 நிமிஷத்தில் முடிக்கக்கூடிய வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி ரெடி. சம்மருக்கு குயிக்காக ஏதாவது சைட் டிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஒரு நாகர்கோயிலில் இது ரொம்ப ஃபேமஸ். எல்லா வீட்டு கல்யாண விருந்துலையும் கண்டிப்பாக இது இடம்பெறுங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம கேரளா சம்மந்தி ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து அப்பளம் இது கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அவியல் தான் பண்ணியிருந்தேன். அவியலும் இதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் லைட்டாக வதக்கி விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து காரத்திற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து காஞ்ச மிளகாவும் அதிகமாகவும் கம்மி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். இது கூட ஒரு சின்ன பீஸ் புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் லைட்டாக கிளாஸி லுக் வரும்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறும்போது நம்ம சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கொஞ்சம் பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஒரு பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கரி லீவ்ஸ் 2 கொத்து போல் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம துருவின தேங்காய் துருவலை வந்து ஒரு பவுலுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் அரை முறி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக ஒரு 4-5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ½ ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம சில்லியும் லைட்டாக வதக்கியிருக்கோம். அதனால் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றாமல் கோகோனட் ஆயிலே ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக கிரைண்ட் பண்ணணும் இல்லை, கொஞ்சம் கொரப்பாகவே இருந்தால் போதும். உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். நல்ல சூடான சாதத்துக்கு டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லா விதமான பொரியல் வறுவல் ரெசிபிஸும் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி அவியல் தான் பண்ணியிருந்தேன். அவியலும் எங்கள் ஒரு நாகர்கோயிலில் ரொம்ப ஃபேமஸ். எல்லார் வீட்டோட கல்யாண விருந்துலையும் கண்டிப்பாக இடம்பெறும். ஸோ அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அவியலும் காய் மட்டும் நம்ம அரிஞ்சு வச்சுட்டா போதும். 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இந்த சம்மருக்கு டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நிற்க வேண்டிய தேவை இருக்காது. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் கட் பண்ணிட்டே வந்து என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. புடலங்காய் வந்து ½ புடலங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேனக்கிழங்கு அதையும் ½ எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய் அதையும் விதைகளை நீக்கிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீன்ஸ், கேரட் அதையும் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய்க்கு பதிலாக நான் இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம், வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வாழைக்காவும் ஆட் பண்ணல. 4-5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். காரத்திற்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் இது கூட வந்து நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாங்க. சிம்லேயே வச்சு லைட்டாக தண்ணி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளிச்சா போதும். அல்லது தண்ணியும் தேவையில்லை. காயில் இருக்கக்கூடிய தண்ணி பதமே வந்து கரெக்டாக வெந்து வந்துடும். இதே நீங்கள் குக்கரில் ஆட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு விசில் மட்டும் போட்டால் போதும். ஆனால் குக்கரில் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரொம்ப குலைவாக வந்துடும். காய்கறி எல்லாம் ரொம்ப வெந்து வந்துடும். பட் கொஞ்சமாக க்ரன்ச்சினஸ் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் பேன்லேயே செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காயுமே ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துருந்தானே எனக்கு தெரியல, அதனால் மறுபடியும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ முருங்கைக்காய், மாங்காய், நெக்ஸ்ட்டு வாழைக்காய் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. மாங்காய் நம்ம ஆட் பண்ணும்போது தயிர் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. தயிர் ஆட் பண்ண வேண்டிய போது புளி ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் இன்றைக்கி தயிர் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் தயிர் ஆட் பண்ணலைன்னா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி கூட இதில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த விதத்துலையும் இது வந்து டேஸ்ட் மாறாது, ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பட் எங்களுக்கு யூஸ்வலாக தயிர் ஆட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி காயெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் கல்லுப்பொண்ணு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே இருந்தால் போதும். காய் நல்லா வெந்து கிடச்சிடும். இதுக்காக கொஞ்சம் மஞ்சள் தூளை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணும்போது காயோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகாமல் கிடைக்கும். அதுக்காக தான். தண்ணி தேவைப்படுச்சுன்னா நீங்கள் லைட்டாக தெளிச்சோ அல்லது வந்து கொஞ்சம் 1/4 கப்புக்கும் கம்மியாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு மூடிடலாம். சைட்லேயே நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட்டும் ரெடி பண்ணிடலாம். அரை முறி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அந்த பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக பூண்டு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2-3 பல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் ஒரு கொத்து போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொரப்பாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. காயும் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடும்போது காய் வந்து அரைக்குறையாக வெந்திருந்தாலும் சரியாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் காயில் அந்த பொட்டேட்டோலாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து உங்களுக்கு வெந்து கிடச்சிருக்கும் 10 நிமிஷத்துலேயே. இப்போ வந்து நம்ம கர்டும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இந்த அவியலோட ஸ்பெஷலே கோகோனட் ஆயிலில் பண்ணுறதா. ஸோ கோகோனட் ஆயில் தவறாமல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, கொஞ்சமாக ஜீரகம், நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டா இதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். சூப்பரான அவியல் 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஸோ ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தயிரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துருங்க. சூப்பரான அவியல் ரொம்ப ஹெல்த்தியாக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு ரச சாத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வெண்பூசணி மோர் குழம்பு. இந்த மோர்க்குழம்பு நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ஸோ தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு வெண்பூசணி 10 ரூபாய் காய் வந்து எடுத்துருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா 1 hour முன்னாடியே சோப் பண்ணி வச்சுக்கலாம். காரத்திற்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெண்பூசணி நம்ம வேக வச்சிடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி. இதுக்கும் வந்து நீங்கள் உப்பு ஆட் பண்ணக்கூடாது. வெந்து வரும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக இதுக்கு ஒரு பீஸ் இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். காயில் நான் வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு வேக வச்சுருந்தேன். நல்லா காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் இதில் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டாக நுரைச்சி வந்தால் போதும். ஏன்னா வந்து காய் நமக்கு ஏற்கனவே வந்துடுச்சு. அதனால நமக்கு தேங்காய் பேஸ்ட்டோட ராஸ்மெல் மட்டும் போனால் போதும். அதுவும் ஒரு 5 minutes வந்து நுரைச்சி வந்தால் போதும். சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் டேஸ்ட்டும் வேறு மாதிரி ஆகிடும். மோர் குழம்போட நல்லா இருக்காது. அதனால லைட்டாக கொதிச்சு வரும்போது நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பும் செக் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் இது கூட வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி மோர் பதத்துக்கு நீங்கள் ஆக்கிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து டேரெக்டாகவே தயிரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கும் அதே மாதிரி கோகோனட் ஆயில் போட்டு தாளிப்பு ரெடி பண்ணிட்டால் போதும். 10 நிமிஷத்தில் இந்த மோர் குழம்பும் ரெடி. கண்டிப்பாக இந்த மோர் குழம்பும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெண்பூசணிக்கு பதிலாக நீங்கள் வந்து அன்னாச்சி பழம் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து வெண்டைக்காய் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பாவும் பண்ணிக்கலாம். அன்னாச்சி பழம் மோர் குழம்பாவும் பண்ணிக்கலாம். அதுவும் அன்னாச்சி பழம் புளிஷேரின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில். ஸோ அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிட்டோன்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான மோர் குழம்பு ரெடி. இதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ண மறந்துடாதீங்க இந்த சம்மரில். நெக்ஸ்ட்டாக சம்மரில் மாங்காய் இல்லாமல் எப்படிங்க சூப்பரான மாங்காய் பச்சடி. இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், நெக்ஸ்ட்டு தயிர் சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். மாங்காய் வந்து ஒரு மாங்காய் கிளிமுங்குப்பாங்க கட் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக நீங்கள் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. தேவையான அளவு இதுக்கு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கி வரும்போது ஒரு சின்ன காஞ்ச மிளகாயும் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 தக்காளி, சின்ன தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் பீசஸும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து தோல் எடுக்கலைங்க. தோல் எடுக்காமல் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுவுமே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா மாங்காய் வந்து ஒரு 5 minutes நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். 1 ஸ்பூனும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாங்காய் கூடயே நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ அடி பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutesக்கு அப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து நான் வந்து கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளியும் மாங்காய் நெக்ஸ்ட் தக்காளி எல்லாம் சேரும்போது இந்த மாங்காய் தொக்கோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பெருங்காயத்தூளும் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மாங்காய் வேகிற வரைக்கும் நல்லா இந்த புளி தண்ணியிலே வந்து மாங்காய் நல்லா வெந்து வரட்டும். நல்லா ஒரு திக்காக ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. தேவையான அளவு உப்பு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டாக மாங்காய் நல்லா வெந்து கிடச்சிருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லமும் ஆட் பண்ணும்போது இந்த மாங்காய் தொக்குக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் வேலையை முடிக்கணும்னு நினைங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து வெள்ளத்துலேருந்து அந்த தண்ணி விட்டு இலகி கிடைக்கும். நல்லா உங்களுக்கு ஒரு கிளாஸியான லுக் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான மாங்காய் தொக்கு. இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேருங்க. இன்றைக்கி நான் கொடுத்துருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங் மக்களே.